போகும்போது கிண்டல் பண்ணுது, அம்மிக்கல் ஆட்டுக்கல் அப்படின்ட்டு. நாங்கள் வெளியே வந்தோடனே அப்படி பேசுறது. ஒரு 4 பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவ உரிமை கொடுக்குறது, அவங்களுக்கு மட்டும் பொறுப்பு அள்ளி கொடுக்குறது. கேட்ட பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு தான், எங்களுக்கு பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா நாங்கள் வந்து டம்மி மாதிரி கேட்டால் நீங்கள் உங்களுக்கு வந்து கார் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. இப்படி கிண்டல் செய்தது சாலையில் மது போதையில் கிடக்கும் ஆசாமியோ இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அல்ல, தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் ஜெயபாலன் தான். திமுகவினருக்கு பெண்கள் மீது மதிப்பே இல்லை என்பதை ஜெயபாலன் மீண்டும் நிரூபித்திருக்கிறார். கட்சி நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களுக்காக தென்காசி மதுரை சாலையில் உள்ள தென்காசி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு வரும் மகளிர் அணி நிர்வாகிகளை அவர்களின் உடல் எடையை பொறுத்து அம்மிக்கல், ஆட்டுக்கல், குத்துக்கல் என கிண்டல் செய்கிறாராம். இதனால் அலுவலகத்திற்கு வருவதற்கே அச்சமாக உள்ளது என்கிறார்கள் திமுக பெண் நிர்வாகிகள். ஜெயபாலனின் அருவருக்கும் பேச்சுக்களை சகிக்க முடியாமல் தெற்கு மாவட்ட திமுகவில் மகளிர் அணி நிர்வாகிகள் 7 பேர் கூட்டாக திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுக்கும் புகார் எழுதியிருக்கிறார்களாம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. பெண்கள் குறித்து அருவருக்கும் வகையில் ஆபாசமாக பேசியே கட்சியை வளர்த்தவர்களிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? மார்வாடி பெண்களை கருணாநிதி இழிவுபடுத்தியது, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என பெரும் பெண் தலைவரை ஸ்டாலின் சிறிதும் கூச்சமின்றி அவதூறாக பேசியது, வாயை திறந்தாலே அவதூறும் ஆபாசமுமாக மட்டுமே பேசும் உதயநிதி பொதுக்கூட்டத்தில் துளியும் வெட்கமே இன்றி அருவருக்கும் வகையில் சிரித்துக்கொண்டே பொன்முடி பேசியது, கனிமொழியின் கூட்டத்திலேயே பெண் காவலர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகர்கள் என பெண்களை ஆபாச பொருளாகவே பார்க்கும் ஒரு கூட்டத்திடம் நடவடிக்கையை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என கொந்தளிக்கிறார்கள் தென்காசி பெண்கள். திமுக தலைமையும் பெண்களுக்கான தலைவி என விளம்பரப்படுத்தப்படும் கனிமொழியும் இதுவரை வாய் திறக்காததால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற திமுக ஊராட்சி மன்ற தலைவி திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலனை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்கிறார். நீர் எந்த ஆபீஸ்ல எங்க இருந்தாலும் அங்க வந்து நம்மகிட்ட சண்டை விட வேண்டிய நிலைமை வரும், கட்டாயம் அந்த நேரம் வரும். ஏன்னா அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கினாலும் ஒன்றும் இல்லை, அது நீர் நீக்கிறதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட தகுதி கிடையாது. மேலிடத்துல இருந்து என்ன சொல்லட்டும், தேவையில்லாம இனிமே பண்ணுனா உமக்கு மரியாதை கட்டு போகும் மாவட்ட செயலாளருக்கு. ஒரு நடிகையை அரசியல் கட்சி தலைவருடன் இணைத்து பேசியது தொடர்பாக வானத்திற்கும் பூமிக்கும் குதித்துக் கொண்டு கண்டனங்களை வாரி இறைத்த வாய்கள் தற்போது திமுகவில் பெண்கள் ஆபாச பேச்சுக்கு உள்ளாவது குறித்து வாய் திறக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பெண்களுக்கான ஆட்சி என மார்த்தட்டும் ஸ்டாலின் ஆட்சியில் அவரது கட்சியிலேயே பெண்கள் ஆபாச பேச்சுக்கு உள்ளாகி திமுக அலுவலகம் செல்லவே அச்சத்தில் இருப்பதே தமிழ்நாட்டு பெண்களின் உண்மை நிலை ஆகும். பள்ளி, கல்லூரி, பேருந்து, ரயில், கோவில் என எங்குமே பாதுகாப்பாக செல்ல முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பதே ஸ்டாலினின் 5 ஆண்டு கால சாதனையாகும். தன் கட்சி பெண்களுக்கே பாதுகாப்பும் மரியாதையும் கிடைப்பதை உறுதி செய்ய முடியாத ஒரு முதல்வரால் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய முடியும் என்ற கேள்வி எழுவது நியாயமானதே. பெண்களை வெறும் ஆபாச பொருளாக மட்டுமே பார்க்கும் திமுக ஆட்சி ஒருபுறம், பெண் தலைவரையே இதய தெய்வமாக கொண்டாடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபுறம், பெண்களை அரசியல் விளம்பரத்திற்காக மட்டுமே பயன்படுத்திவிட்டு வார்த்தைகளால் இழிவுபடுத்தும் ஆட்சி வேண்டாம், பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பை முன்னிறுத்தும் அம்மாவின் ஆட்சியே வேண்டும் என முடிவு செய்துவிட்டார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். சுயமரியாதையை பறித்துவிட்டு 5000 என்ன 5 லட்சம் கொடுத்தாலும் பெண்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஸ்டாலின் அவர்களே. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணு வாசகன்.